Hello viewers, welcome to Magesh Chemistry classes. In this presentation, we will discuss UGTRB unit number 9. அதில் geometrical isomorphismத்தில் இருக்கக்கூடிய EZ nomenclature நம்ம discuss பண்ணுறோம். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் MCQ questions discuss பண்ணுறோம். First of all, geometrical isomerism, it is also known as cis-trans isomerism. Yeah. இந்த cis-trans isomerism எந்த டைப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் எக்ஸிபிட் ஆகும் அப்படிங்கிறது. டபுள் பாண்ட் வந்து கார்பன் ஸ்கெலிட்டனில் இருக்கும். ஸோ மினிமம் கிரைட்டீரியா வந்து பிரசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட். அண்ட் டூ குரூப்ஸ் அட்டாச்ட் டு த டபுள் பாண்டட் கார்பன். இப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பனில் அட்டாச் ஆகிற குரூப் ஏ, பி, சி, டி. இந்த மாதிரி டூ குரூப்ஸ், இந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம எடுத்துகிறோம். அட்டாச் டு த டபுள் பாண்டட் கார்பன் ஆட்டம் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இப்போ இதில் சிடி இருக்கிறதுனால, இங்கே ஏபி இருக்கிறதுனால திஸ் காம்பவுண்ட்ஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். அதர்வைஸ் ஒரு காம்பவுண்டில் ரெண்டு குரூப்பும் சேமாக இருந்ததுன்னா, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இது இருந்து இந்த சைடில் சிஎல்பிஆர் இருந்ததுன்னா இந்த காம்பவுண்டில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வராது. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following compounds will show geometrical isomerism? 1-phenyl 2-butene. First one, 1-phenyl 2-butene shows geometrical isomerism. 2-butene structure எழுதிட்டு நம்ம 1-phenyl 2-butene எழுதலாம். This is 2-butene. So இதில் first carbonல, so instead of one hydrogen atom, there is one phenyl. This is a phenyl group. இந்த காம்பவுண்டில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் ஆகும்னா ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும். இந்த டபுள் பாண்டட் கார்பன் இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் ஒன் குரூப், சே எஸ் ஏ, திஸ் குரூப் இஸ் பி. இதில் வந்து ஒரு குரூப் வந்து ஹைட்ரஜன் ஏ அண்ட் திஸ் குரூப் இஸ் பி. ஸோ அப்போ என்னது, உங்களுக்கு வந்து கார்பனோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால இந்த காம்பவுண்டில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் ஆகும். இப்போ அடுத்த காம்பவுண்ட் 3-phenyl 1-butene. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1-butene எழுதிக்கிட்டோம். CH3 CH2 CH double bond CH2. 3 is 1-butene. இதில் தேர்ட் கார்பனில் ஃபினைல். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன குரூப் நம்ம எழுதிக்கணும், ஃபினைல் குரூப் எழுதிக்கணும், பிஹெச் குரூப். இப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பனில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பும் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஹைட்ரஜன் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் திஸ் குரூப் இல்லையா. அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கார்பனில் ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ த டூ குரூப்ஸ் அட்டாச்ட் டு கார்பன் ஆர் நாட் டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் காம்பவுண்ட் டஸ் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். இப்போ அடுத்து 2-phenyl 1-butene. 1-butene எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. CH3 CH2 CH double bond CH2. இதில் 2-phenyl, இதில் ஃபினைல் குரூப். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இப்போ நம்ம இதில் ஃபினைல் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு 2-phenyl butene. இப்போவும் இந்த கார்பனில் வந்து ரெண்டு ஹைட்ரஜனும் சேம் குரூப் அட்டாச்சாக இருக்கிறதுனால திஸ் காம்பவுண்ட் டஸ் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், 1,1-diphenyl 1-propene. ஸோ 1-propene எழுதிடுங்க, 1,1-diphenyl. ஸோ இதில் வந்து ரெண்டு ஹைட்ரஜனும் எடுத்துட்டு அதில் ரெண்டு ஃபினைல். அப்போ டபுள் பாண்டட் கார்பனில் ரெண்டு குரூப் சிமிலராக இருக்குது. ஸோ திஸ் காம்பவுண்ட் டஸ் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ இந்த காம்பவுண்டில் வராது. இப்போ 2-butene எழுதலாம். 2-butene ஸ்ட்ரக்சர் எழுதும்போது CH3 CH double bond CH CH3. ஸோ திஸ் இஸ் 2-butene. இந்த கார்பன் வந்து நமக்கு டபுள் பாண்டட் கார்பன் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப், இது ஒரு ஹைட்ரஜன் ஒரு மெத்தில் குரூப். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட். இதில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் காம்பவுண்ட் ஷோஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். தென் 2-butane அப்படிங்கிறது ட்ரிபிள் பாண்ட். ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். Then 2-butanol. 2-butanol பார்க்கலாம். 2-butanol structure CH3 CH OH. Second carbonல OH. CH2 CH3. So this is 2-butanol. இந்த காம்பவுண்டில் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும், டபுள் பாண்டட் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் இருக்கனால டஸ் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். நெக்ஸ்ட் ஒன் 2-butanol. 2-butanol அப்படிங்கிறது ஆல்டிஹைட் காம்பவுண்ட். CH3 CH2 CH2 CHO. இந்த இது ஆல்டிஹைட் காம்பவுண்ட் எப்பவுமே செகண்ட் மிடில் வராது. ஸோ 2-butanol அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸே நமக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வரும்.
ஸோ சிம்பிளாக அப்போ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்கள், 1-பியூட்டீன் வருதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, 1-பியூட்டீன் இருக்குன்னா வராது. ஸோ இந்த 1-பியூட்டீன் 1-ப்ரோப்பீன் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக கட். 2ல் வரும். 2ல் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-பியூட்டீன், பியூட்டைன் ட்ரிபிள் பாண்டில் வராது. இந்த மாதிரி கேஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். 2 groups attached to the carbon double bond should be different அப்படிங்கிறது the concept. Okay. Move to the next one. Cis isomer is less stable than trans. இது ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது, சிஸ் காம்பவுண்ட் இருக்கு, அடுத்தது டிரான்ஸ் காம்பவுண்ட் இருக்குது. இதில் எது ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தா, சிஸ் காம்பவுண்டில் எப்படி இருக்குன்னா ஒரு குரூப் இருக்குது, ஒரு குரூப் வந்து ரெண்டுமே நம்ம சிமிலர் குரூப் லை ஆன் த சேம் சைடு இல்லையா, அப்போ இங்கே ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். டிரான்ஸ் அப்படி இருக்கிறதுனா அந்த குரூப் என்ன இருக்கும், they are opposite to each other, diagonally opposite to each other. அப்போ இதில் சிஸ் ஐசோமர் லெஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன பாயிண்ட் நம்ம கொடுக்குறோன்னா, இந்த சிமிலர் குரூப் லை ஆன் த சேம் சைடு, ஒரே சைடில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டெரிக் ரெப்பல்ஷன் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டெரிக் ரெப்பல்ஷன். ஸோ அதனால எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்ட். இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது லெஸ் ஸ்டேபிள். ஓகே, அப்போ இந்த கேஸில் ஸ்டெரிக் ரெப்பல்ஷன் இருக்காது. ஸோ அதனால் சிஸ் ஐசோமர் இஸ் லெஸ் ஸ்டேபிள் தான் trans, that is trans isomer is more stable. Okay, அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் சிஸ் டு டிரான்ஸ், வைஸ் வெர்சா. ஒரு சிஸ்ல இருந்து ஒரு டிரான்ஸ்க்கு மாறணும் அப்படின்னா எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டபுள் பாண்ட், இது ஒன்று பை பாண்ட், இன்னொன்று வந்து சிக்மா பாண்ட். அப்போ நம்ம ஏதாவது அந்த எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த பை பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இப்போ பை பாண்ட் பிரேக் ஆகும்போது அப்போ இந்த பாண்டு வந்து கட் ஆகிடும். அப்போ நவ் த காம்பவுண்ட் இஸ் ஈஸிலி ரொட்டேட். அப்போ இந்த கார்பன் ஈஸியாக ரொட்டேட் ஆகிடும். ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் பை பாண்ட் வந்து ரீஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் வருது. ஸோ எதர் ஆஃப் தி ஐசோமர்ஸ் ஆன் ஹீட்டிங் ஆர் அப்சர்வ்ஸ் லைட் அபவுட் 62 கிலோகலரி. இந்த ரெண்டுக்குள்ள எனர்ஜி டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு 62 கிலோகலரி. பிரேக்கிங் ஆஃப் பை பாண்ட் அண்ட் பை கூலிங் ரீஃபார்மேஷன் ஆஃப் பை பாண்ட். திருப்பி அது உடஞ்சி மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு அப்ஜெக்டிவ்ஸில் வரும்போது இதை கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய. அடுத்து செப்பரேஷன் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். ஒரு சிஸ் ஐசோமரை டிரான்ஸ் ஐசோமராக கன்வெர்ட் பண்ணணும்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. செப்பரேட்டட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அண்ட் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக், கேஸ் குரோமோட்டோகிராஃபி மெத்தட். ஓகே, இஇசட் நாமன்கிளேச்சர். இப்போ தான் நம்ம டிரான்ஸோட சிஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு இஇசட் நாமன்கிளேச்சர் கொண்டு வரோம். பட் வாட் இஸ் த நெசசிட்டி? இப்போ வந்து இந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம். இப்போ கார்பன் இதில் வந்து குரூப் வந்து சிஎல், இங்கே வந்து பிஆர், இங்கே வந்து அயோடின், இங்கே ஃப்ளோரின். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த இதில் இது சிஸ் ஆர் டிரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வருமானு பார்க்கணும். ஏன்னா கார்பன் டபுள் பாண்டில் ரெண்டு குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது எப்படி இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இட் எக்ஸிபிட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். இப்போ நமக்கு கொஸ்டின், இது சிஸ்ஸா டிரான்ஸா அப்படின்னா we cannot tell, correct, because the identical group cannot be find out. அதனால் என்ன பண்ணுறோன்னா இஇசட் நாமன்கிளேச்சர் கொண்டு வரோம். இதில் என்னன்னா ப்ரியாரிட்டி அரேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டு குரூப்புக்கும் எது ஹையர் ப்ரியாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லலாம்னா அட்டாமிக் நம்பர் பேஸ் தான். அப்போ இது ஃபஸ்ட்டு, அந்த கார்பனில் இது வந்து செகண்ட். ஓகே, இப்போ இதில் வரும்போது புரோமின் வந்து ஃபஸ்ட்டு, குளோரின் வந்து செகண்ட். அப்போ சிமிலர் குரூப் டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர். அதனால் இது என்ன ஐசோமர், இ. இப்போ இ similar to the trans அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். பட் இஇசட் இஸ் நாட் ஈக்குவல் டு சிஸ் ஆர் டிரான்ஸ். அந்த மாதிரி நம்ம கான்செப்ட் வரக்கூடாது. ஸோ இஇசட் நாமன்கிளேச்சர் எந்தெந்த டைமில் இது யூஸ் ஆகுது. ஸோ ப்ரியாரிட்டி அரேஞ்ச் பண்ணணும். சேம் சைடாக இருந்தால் அது வந்து என்னது இசட், அது வந்து சுசாமேன் அப்படிங்கிறதுனால. ஆப்போசிட்ல இருந்தால் என்ஜன், அது வந்து ஜெர்மனில் இ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இதில் இஇசட் வில் ஆல்வேஸ் ஒர்க் ஈவன் வென் சிஸ் டிரான்ஸ் ஃபெயில். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் சிஸ் டிரான்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுது, இஇசட் ஒர்க்கா. அடுத்த கேஸில் பாருங்கள், இஇசட் வில் ஒர்க் பட் மே நாட் அக்ரி வித் த சிஸ் டிரான்ஸ். அந்த சிஸ் டிரான்ஸ் கூட என்ன பண்ணாது, அக்ரியாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட், இதில் ரெண்டுமே மெத்தில் குரூப் வந்து ஒரே சைடில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா சிஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பட் இதில் இஇசட் பார்க்கலாம். அப்போ இந்த ஃபஸ்ட் கார்பனில் வந்து இது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டி. இந்த காம்பவுண்டில் இது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இஆர்இசட், இட் இஸ் இந்த இ. என்ஜன் அப்படிங்கிறது ஆப்போசிட். அப்போது இது சிஸ் ஃபார்ம் வந்து இ அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஸோ நாமன்கிளேச்சரில் இஇசட் வில் ஒர்க் பட் மே நாட் அக்ரி வித் த சிஸ் அண்ட் டிரான்ஸ். அடுத்தது, if the compound contains more than one double bond, then each one is analyzed and declared to be ERZ. அப்படி ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது, அதில் இஇசட்டில் வந்து நம்ம இருந்தால் ரெண்டையுமே என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும்.
இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனைங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 1, this carbon 1, 2, 3, 4, and this is 5, and this is 6. ஓகே, இப்போ 1ம் 2க்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அடுத்தது வந்து 4க்கும் 5க்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ 1க்கும் 5க்குள்ள டபுள் பாண்ட் எப்படி நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி வந்தாலே அது வந்து நமக்கு வந்து என்ன குரூப் ஆயிரும் உங்களுக்கு, இட் இஸ் டிரான்ஸ். அப்போ நம்ம இ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் உள்ள டபுள் பாண்ட் 4, 5 வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு, ஒரே குரூப் வந்து ஒரு சைடில் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது இசட். அப்போ ரெண்டு நம்பரையும் அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் 1E 4Z 1,5 டைக்ளோரோ, 2 குளோரின், ஸோ 1,4 டைக்ளோரோ ஹெக்ஸா டை. ஓகே, see the example. இப்போ இதுக்கு அசைன் பண்ணுங்க. காம்பவுண்ட் 4 காம்பவுண்டுக்கு என்ன இசட் நம்ம பிளேஸ். ஓகே, இதில் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, இந்த டபுள் பாண்ட் இருக்குது, இதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இதில் டபுள் பாண்ட் இருக்கனால இதில் சிமிலர் குரூப் லை ஆன் த சேம் சைடு. அப்போ இந்த இடத்துல நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், இது அவுட்டு. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் என்ன இருக்காது உங்களுக்கு வந்து நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், சிமிலர் குரூப். இது ட்ரிபிள் பாண்டு ஓகே, இதில் எடுத்துக்கலாம். இந்த கார்பனில் 2 குரூப் அட்டாச் டு த 2 குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ இதுலேயும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட். இப்போ இதில் பீரியாரிட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் பீரியாரிட்டி என்ன, இதில் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு கார்பன், இதை நம்ம ஃபஸ்ட்டு கார்பனுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன், இதை செகண்ட் கார்பன் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கேஸில் பீரியாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் என்ன, இதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வரும்போது நெக்ஸ்ட் கார்பன் வரும்போது 3 தடவை அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் பீரியாரிட்டி, இது செகண்ட் பீரியாரிட்டி. இந்த காம்பவுண்டில் வரும்போது இது C is connected to the 3 C's. இங்கே ஒரு C, இங்கே ஒரு C, இங்கே ஒரு C. இந்த குரூப்பில் செகண்ட் கார்பன். இதில் செகண்ட் கார்பன் வந்து எது கூட அட்டாச் ஆகிருக்கு, ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிஜனோட மோர் அட்டாமிக் நம்பர். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி, இது செகண்ட் பீரியாரிட்டி. அப்போ சிமிலர் குரூப் லை ஆன் த சேம் சைடு. அப்போ சேம் சைடுங்கிறதுனால இது வந்து இசட். செகண்ட் பாருங்கள், செகண்டில் இந்த மாதிரி இதில் கார்பன் டபுள் பாண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கார்பன் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸும் எக்ஸ்பீட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட். இந்த மாதிரி இருந்தாலும் அதில் குரூப் வரும். ரைட், இங்கே சேம் குரூப், இங்கே வந்து இதில் ஒரே ஒரு குரூப் தான். ஸோ ஒன்று வச்சுக்கிடுங்க. இங்கே வந்து கார்பன் நெக்ஸ்ட் டு கார்பன் நெக்ஸ்ட் டு நைட்ரஜன், carbon next to nitrogen. So this is first group and this is the second one. So it is E, opposite to each other. அடுத்த கேஸில் பாருங்க, இதில் கார்பன் வித் ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இங்கே கார்பன் வித் டபுள் பாண்ட் தான். ஸோ இது ஃபஸ்ட் பீரியாரிட்டி, இது செகண்ட் பீரியாரிட்டி. இந்த கேஸில் இதுவும் CO, இது CO. அடுத்த ஆட்டம் பார்த்தா இது CL, இது BR. ஸோ இது ஃபஸ்ட் பீரியாரிட்டி, இது செகண்ட் பீரியாரிட்டி. ஸோ இட் இஸ் ஆப்போசிட் என்ஜன் E. இதில் பார்க்கலாம், இதில் ஆசிட் குரூப் ஃபஸ்ட்டு வந்துடும், டபுள் பாண்ட் OH. இது வந்து செகண்ட் குரூப். ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி பார்த்தோன்னா தான் இந்த இடத்துல அந்த இதில் OH வந்துடுது. அப்போ வந்து இந்த நம்பருக்கும் சேமாக இருக்குது, பட் அந்த நெக்ஸ்ட் வந்து 2 நம்பரும் ஆக்சிஜன் இருக்குது. ஆல்டிகலில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே H, இங்கே டபுள் பாண்ட் O இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். ஸோ இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 12, இது ஒரு 6. ஏன்னா 6 இது வந்து 8, 8, 6னால 6 + 8 24. இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆட்டம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே 1, இங்கே வந்து 16. அப்போ 17. ஏன் 16 போடுறேன், 2 ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கனால இசட் ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறதுனால 2 தடவை அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால இது 1, 2. ஓகே, இதில் C டபுள் பாண்டோ சில. நெக்ஸ்ட் வந்து குளோரின் ஆட்டம் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ விச் ஒன் இஸ் மோர் பீரியட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பீரியட், இது செகண்ட் பீரியட். ஸோ தீஸ் 2 குரூப்ஸ் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது என்ன ஸ்ட்ரக்சர், E ஸ்ட்ரக்சர். ஓகேவா? E is the isomers are diastereomers because they are not mirror images. அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். 2 ஐசோமர்ஸ் வந்து diastereomers. ஸோ இதில் வந்து இந்த காம்பினேஷனில் சிஸ் ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே சிஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த diastereomers. ஸோ நெக்ஸ்ட் வரலாம், விச் அல்கீன் சோஸ் E இசட் ஐசோமர்ஸம். எந்த அல்கீன் E இசட் ஐசோமர்ஸம் வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க, 1 வராது. அடுத்து மெத்தில் ப்ரொப்பீன். ஸோ அது பார்க்கலாம், இது 2 வருது. ஸோ 2 வரதுனால நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் எழுதி பார்க்கலாம், பியூட்டீன். நம்மளால பியூட்டீன் மட்டும் எழுதுனா CH3 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, CH3. ஸோ திஸ் இஸ் 2 பியூட்டீன். இந்த 2 பியூட்டீனில் 2வது கார்பனில் 2, 3 டைமெத்தில். இதில் ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப். இதுதான் 2, 3 டைமெத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா the 2 groups attached to the carbon double bonded carbon atoms are same. So இதுவும் same ஆ இருக்கு. So இது is optically inactive. Okay, 4 methyl pentene எழுதி பார்க்கலாம்.
4 மெத்தில் பென்டோயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்ட் டூயின் எழுதிடுறேன். CH3 CH2 CH double bond CH single bond CH3. So this is pentatoluene. So first carbon, second carbon, third carbon, fourth one, fifth one. இதில் fourth குரூப்பில் again மெத்தில் இருக்கு. இதில் ஒரு மெத்தில் மறுபடியும். இப்போ ரெண்டு குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது பார்க்குறோம். ஸோ 2 கார்பன்ஸ். இதில் அட்டாச் ஆகிருக்க குரூப் வந்து ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஐசோப்ரோபைல். இங்கே ஒரு ஹைட்ரஜன் மெத்தில். ஸோ திஸ் காம்பவுண்ட் எக்ஸிபிட். மெத்தில் ப்ரோப்பீன். மெத்தில் ப்ரோப்பீன்னா ப்ரோப்பீன் எழுத வேண்டியது. CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ ப்ரோப்பீன் வந்ததுனால சிங்கிள் ஒரு 1 ஈன் வந்தாலே அது வந்து வராது. ஸோ ஆன்சர் இஸ் பி. தென் விச் ஹேஸ் இசட் ஐசோமர்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் இசட் ஐசோமர்ஸ். அப்போ நம்ம அதில் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதணும். இப்போ C2H2P2 ரெண்டு ஓகே, 2 BR இருக்குது. அப்போ 2 BRனா இங்கே ஒரு BR இங்கே ஒரு BR எழுதுனா இங்கே ஒரு H இங்கே ஒரு H இப்படி எழுதலாம். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணலாம் எழுதலாம். C2H2 BR2. ஓகே, C2H3 BR. ஸோ இதான் எழுத முடியும். எதாவது உள்ள ப்ரோமீன் எழுத முடியும். சொந்த காம்பவுண்ட் வராது. இது C2H4 BR2. C2H4 BR2. இங்கே H இங்கே H இங்கே H இங்கே H. அப்போ BR2 BR இப்போ சிங்கிள் பாண்ட் ஆயிரும். ஸோ இந்த காம்பவுண்ட் எழுத முடியாது. C2H5 BRங்கிறது சிங்கிள் காம்பவுண்ட். அப்போ இதுதான் என்னதான் வரும் நமக்கு EZSMS வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்போ நம்ம எப்படி மாடிஃபை பண்ணிக்கணும். இங்கே ஒரு H இங்கே ஒரு BR அப்படி எழுதிங்கன்னா அது ஓகே. ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் EZSMS. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் தி டபுள் பாண்ட்ஸ் லேபிள்டு ABCDR. இதில் ஏன்னு ஒரு டபுள் பாண்டை லேபிள் பண்ணியிருக்கு, BCD. ஸோ ஏல பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணிவிடுங்க. இந்த குரூப் அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டாலே இதில் வருது நமக்கு E. ஓகே, இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணால் இது மாதிரி வரும். இங்கேருந்து வந்து ஸோ திஸ் இஸ் E. இதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து இப்படி வந்து இங்கே வருது. ஸோ திஸ் இஸ் Z. இதை எடுத்துக்கிட்டால் இப்படி வருது. ஸோ இது வந்து என்னது E. ஸோ the B is the Z. ஓகே, the answer is B. Number of geometrical isomers. இது ஒரு டைப் கொஸ்டின்ஸ். இதில் 3 கேட்டகரிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். எந்த காம்பவுண்டில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் ஆகும். அடுத்தாப்புல வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் E and Z. Now the third concept is number of geometrical isomers. இதில் கேஸ் 2 இது எடுத்துக்கலாம். இந்த டபுள் பாண்ட் காம்பவுண்ட் காஸ் N டபுள் பாண்ட் அண்ட் இந்த 2 ends are different. இப்போ இது வந்து டபுள் பாண்ட் இருக்குதுல ஒரு டபுள் பாண்ட், இங்கே இருக்கிற 2 அண்ட் 3 4. அந்த 2 எண்டும் நமக்கு எப்படி இருக்குது வந்து டிஃப்ரெண்டாக. இங்கே ஃபினைல் குரூப், இங்கே சிஎல் குரூப். இந்த 2 ends are different. 4 டபுள் பாண்ட்ஸ். ஓகே, அப்படி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். 2n அப்படின்னு போட்ட வேண்டியது. ஸோ 2^4 4. ஓகே, இப்போ அடுத்த கேஸ் when the ends of the polyenes are same. ரெண்டும் சேமாக இருந்தால் அப்போ இந்த பார்க்கலாம். இதில் வந்து இந்த எண்டும் சேம். ஸோ எண்டு டிஃப்ரெண்ட், எண்டு சேம். என்னமா டபுள் பாண்ட் வந்து 1 2 3 4 இன் நம்பர். அப்போ அது ஈவனில் இருக்கும். 2 குரூப்பும் இருக்கும்போது ஈவன். அதே இது வந்து n வந்து என்ன வரலாம், நம்பர் ஆஃப் பாண்ட் வந்து ஆடில் வரலாம். n ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, வந்து 2 போட்ட வேண்டியது. அடுத்தது n-1 போட்ட வேண்டியது. அடுத்தது ப்ளஸ் பண்ணிட வேண்டியது 2 × n/2 - 1. இன்கேஸ் ஆட் இருந்ததுன்னா இப்போ இதில் 2 குரூப்புமே வந்து நமக்கு சேம். நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து 1 2 3. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதே 2^n-1 காமன் ப்ளஸ் 2 × இதில் n + 1/2 - 1. ஸோ இதுக்கு வந்து என்னது அங்கே n/2 - 1, இங்கே வந்து n + 1/2 - 1. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த காம்பவுண்டில் எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். CH இங்கே வந்து வரக்கூடியது Cl, இங்கே டபுள் பாண்ட், இங்கே CH சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH இங்கே வந்து Br. இப்போ 2 எண்டுமே நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து 2 இருக்குது. அப்போ 2^2 = 4 isomers. Clear? Okay viewers, this is the end of our presentation. Thank you for watching.